ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப இன்னைக்கும் அன்னைக்கு அந்த தியத்திரா சபைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம சபையில நம்ம தேவ பிள்ளைகளை யாருடைய இருதயத்துக்குள்ளேயாவது இந்த எசபேலின் போதனை, இந்த சாத்தானுடைய ஆழங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா அதை விட்டு என்ன செய்யுங்க. இந்த காலத்துல மனம் திரும்பி எந்த பயத்தின் ஆவியும் உங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்களுக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாராம். நீங்க பெற்ற ஆவிய பேர் பெற்ற ஆவி நல்லா சொல்லுங்க, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. சும்மா அந்த பயமுறுத்துறேன், பூச்சாண்டி காட்டுறவன், அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும், உனக்குள்ள இவனை வச்சுட்டான், அதை வச்சுட்டான், இதை வச்சுட்டான், எதை சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, பயப்படாது. தெளிந்த புத்தியின் ஆவி என்ன செய்யணும். கர்த்தரே என் கூட இருக்கிறார், எவன் என்ன வச்சா எனக்கு. நீ என்னடா கட்டை உடைக்கிறது? கட்டை உடைக்கிற கடவுளை யாருக்குள்ள இருக்கிறாரு? எனக்குள்ள இருக்கிற. கட்டை வெளியே போய் விட, இயேசு அறியாதவன்ட்ட போய் விட. இயேசுனா யாரும் தெரியாத இருக்கா மத்தியா, அவன் தான் கட்டு, அவனை கூட்டு விட. சும்மா விசுவாசியை கூட்டு என்ன செய்யுது. ஆமா, கட்டை உடைக்கிறான், அதை உடைக்கிறான், இதை உடைக்கிறான், பயமுறுத்தி எப்ப பார்த்தாலும் பீதியிலே இருக்க வைக்கிறது விசுவாசிய. இவன் உட்காந்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் பயந்து நடுங்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு. வெக்கமா இல்லை நமக்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு? எத்தனை டைம் இந்த வசனத்தை வச்சிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆவி என்ன ஆவி? அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்ப தேவனுடைய அன்பின் ஆழத்தை அறிய வைக்கிறது தான் சபை போதனையா இருக்கணும். சாத்தானுடைய ஆழம் சொல்லி பயமுறுத்தி வைக்கிறது என்ன இல்ல, சபைக்குள்ளான போதனை அல்ல. 10 வருஷம் ஆன விசுவாசி பேய் பிடிச்ச மாதிரி என்ன செய்யணும். சபையில ஒரு முதிர்ச்சி இல்லை. பாஸ்டர் நீ ஏங்க சார் ஆடல? பரிசுத்த ஆவியானவர் இழந்தா என்ன நடக்குது? சரி பாஸ் ஏன் ஆடல? பாஸ் ஒரு நாளாவது இங்க உட்காந்து ஆடி இருக்காரா? அவர் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? இதோ இறங்குகிறார், இதோ பெற்றுக்கொள். ஜெனிவல நல்லா நின்னுக்கிறார் அவரு சாங்கா. அவர் என்ன பண்ண செய்யறாரு? நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இதோ இறங்குகிறார், இதோ இறங்குகிறார், பெற்றுக்கொள். இது அவர் ஜெனிவா நின்ட்டாரு. சபை மக்கள் மட்டும் தான் என்ன செய்யறான், அங்கிட்டும் இங்கிட்டும் அளவாஞ்சு கையை தட்டி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உருண்டு பிறண்டு. ஒரு நாளாவது பாஸ் உருண்டு பண்ணிருக்காரா? அவர் ஏன் அவருக்கு மட்டும் ஆவி இல்லாம இருக்காரோ? கேட்டா என்னமா சொல்லுவாரு? அவர் வந்து பழகிட்டார், முதிர்ச்சி அடைஞ்சிட்டான், கட்டுப்பாட்டுக்குள்ள. இதுவே தப்பான புரிதல். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ண, நீங்க ஆவியானவர்லாம் கட்டுப்படுத்த முடியாது. அசுத்த ஆவியை தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவரை நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்.